ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். பாமகவில் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. நேற்றைய தினம் ராமதாஸ் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் பல குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது பகிரங்கமாக சுமத்தியிருந்தார். இதற்கு அன்புமணி எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2 பேர் இணைஞ்சு வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் மீண்டும் பிளவு அதிகமாக போயிட்டு இருக்கு. பாமகவோட எதிர்காலம் என்ன அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு அன்புமணி எப்படி ரியாக்ட் பண்ணணும்? சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து வருவாங்களா? பாமக உடைப்பட போகுதா? இதற்கு பின்னாடி பாஜக இருக்கா? அப்படின்ற பல கேள்விகள் வரிசை கட்டி நிற்குது. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதற்கட்டமாக நேற்றைக்கு இந்த மாதிரி ராமதாஸ் பேசுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவரோட கோபம் அன்புமணி மீது இருக்கிறது இப்போதான் வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ இந்த மோதல் இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டேஜ் பற்றி உங்களோட முதல்கட்ட பார்வை என்ன சார்? நிச்சயமா ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த அளவுக்கு மோதல், அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கின்ற குமரர்கள் வெளியே வர்றது நல்லதுக்கல்ல. அந்த அரசியல் கட்சி நீ எப்படி பயணிக்கும் என்ற அந்த விஷயம் நிச்சயமா இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு தலைவருக்கு எதிராக பேசிட்டு, அதாவது அவர் தலைவராக இருக்கிறார் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ், அவருக்கு எதிராக பேசிட்டு மறுபடியும் இந்த கேடர் எப்படி அவங்க மதிப்பாங்க. அதே மாதிரி இந்த பாக்கி இருக்கின்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்துக் கொண்டு தலைமை கழகத்தில் இந்த தலைமையில் இருக்கின்ற செயலாளர்கள், அந்த மாதிரி நபர்கள் எப்படி மதிப்பார்கள் என்ற கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அப்போ இனி அடுத்தது அப்பா மகன் கூட ராசியை போனாலும் சரி, மகன் அப்பா கூட ராசியை போனாலும் சரி, அனைவரும் இது எத்தனை நாள் நிற்கும், இந்த கட்சி நீடிக்குமா என்று நீங்க கேட்ட அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியா இருக்கிறது. அதே மாதிரி பிளவுபட்டதுனால அடுத்த வேற கட்சியை நாம் நோக்கி போக வேண்டுமா, இது எல்லாம் கேள்விகளாகத்தான் இன்னைக்கு இருக்கிறது. இதற்கு நிச்சயமா இதுவரை இப்ப 2-3 வாட்டி சமரச பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க. முதல்ல ஒரு பிரச்சனை வருது டிசம்பர்ல, அது முடிந்த உடனே அன்புமணி போய் அவரை சந்திக்கிறாரு, டாக்டரை சந்திக்கிறாரு. அதன் பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் கட்சிக்குள்ளால் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. மறுபடியும் அந்த பிரச்சனை வெடிக்கிறது, மறுபடியும் அது ஏதோ சமரச முயற்சிகள் நடக்கிறது, மறுபடியும் இந்த பிரச்சனை இப்போ வெடித்திருக்கிறது. இதுல இன்னதான் பேசணும்னு கிடையாது, அந்த அளவுக்கு பேசிவிட்டார். இது ஆக்சுவலா அன்புமணியுடைய அரசியல் எதிர்காலமே ஏறத்தால மாய்த்து கலையற மாதிரி தான். அதாவது சொந்த வீட்டில் இருக்கின்ற அப்பா அம்மாவை மதிக்கிறது கிடையாது, அம்மாவை அடிக்க முயன்ற நபர் என்றெல்லாம் பேசிவிட்டு அதன் பிறகு ஊழல்வாதி என்று சொல்லவில்லை, தவறுகள் செய்திருக்கிறார் என்று மட்டும் தான் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பக்குவம் இல்லை என்ற விஷயம் சொல்லியிருக்காரு. 35 வயசுலயே அமைச்சராக என்னுடைய தவறு என்று கூறியிருக்கிறார். அப்போ எந்த ஒரு விதத்துல பார்த்தாலும் இவர் ஒரு என்ன பண்றது, ஒரு இவரை இந்த பொசிஷன்ல ஒரு காலமும் உட்கார வைக்க கூடாது, முடியாது, அது செய்யக்கூடாது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அன்புமணி டாக்டர் கூறியிருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு பேசின பிறகு இனி இவரை யார் மதிப்பார் என்று இருக்கிறது. ரெண்டாவது இந்த கட்சி எங்கே போகும்ன்ற கேள்வி நிச்சயமாக முக்கியமான கேள்வியாக தான் இருக்கிறது. சார், இப்போ நீங்க சொன்னது போல பக்குவம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்களே, அதுலயே ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். இப்போ இந்த மோதலுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா முகுந்தனோட அந்த நியமனம் தான். அதாவது புதுச்சேரியில் நடந்த கூட்டத்தில் ராமதாஸ் முகுந்தனை கட்சியோட இளைஞரணி செயலாளர் நியமனம் பண்றாரு. அப்பவே அன்புமணி அந்த மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பதான் கட்சிக்கு வந்திருக்காரு அவரு, அதாவது பக்குவம் இல்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இதை பயன்படுத்தாம இப்பதான் புதுசா வந்திருக்காரு, எதற்காக அவ்வளவு பெரிய பதவியை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்பவே அன்புமணி அதுக்கு எதிராக பேசுறாரு. சோ ராமதாஸ் நேற்றைக்கும் இதே ஒரு இதுதான் வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது பக்குவமே இல்லாத இருந்த வயசுல அன்புமணியை மத்திய அமைச்சர் ஆக்கிட்டேன் அப்படின்ற ஒரு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே தமிழ் குமரன் பத்தி பேசும்போதாகட்டும், அப்புறம் ஜி கே மணி குறித்து பேசும்போதாகட்டும், அவங்களுக்குள்ளேயே பல இது இருக்கும் போது இந்த அளவுக்கு ராமதாஸ் வெளியில இந்த மாதிரி கோபத்தை பேசல. ஆனா அந்த முகுந்தன் நியமனத்துல மட்டும் ராமதாஸ் இந்த அளவுக்கு கொதிச்சு போய் பேசியிருக்காரு அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இதுல நாம அறிய வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, யாரை மாற்றி முகுந்தனை கொண்டு வராருன்னு இருக்கிறது. அது ஜி கே மணியோட மகனை மாற்றி முகுந்தனை கொண்டு வருகிறார். அப்போ அதுல ஒரு ஃபேமிலி அரசியல் தான் நாங்க கையோங்கி நிற்கிறதாக பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து ஒருத்தரை தமிழ் குமரன் என்பவர் கொஞ்சம் அறிமுகமான பேராக தான் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் நிச்சயமாக பல துறைகளில் செயல்பட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கிற இளைஞராக இருந்தால் கூட அந்த ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் தெரியாத ஒரு நபரை கொண்டு வைக்கிறார், முகுந்தன் என்ற பெயரை கொண்டு வைக்கிறார். நிச்சயமாக அது என்னை பொறுத்தவரை அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இப்படி நடந்தால், இப்படி நான் செய்தால் யார் எதிர்ப்பார்கள், யார் கூட இருப்பார்கள் என்று ஆழம் பார்க்கறதுக்காக செய்த ஒரு செயலாக
பார்க்கலாம் டாக்டர் பக்கத்துல இருந்து. அதே தான் நீ அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டு தான் இப்போ வந்து பேசுறாரு. அதாவது அன்புமணியை பொறுத்தவரை அன்புமணி வந்து அது அன்னைக்கு பேசுனதுனால, அதாவது இவருக்கு என்ன, இவர் வந்து கட்சியில பணியாற்றட்டும், அதன் பிறகு இவருக்கு பதவி கொடுக்கலாம் என்று அதற்கு ரியாக்ஷனாக தான் நேற்றைய தினம் வந்து டாக்டர் பேசியிருக்கிறார். இவரை கொண்டே உட்கார வச்ச சனத்துல இவருக்கு என்ன இருந்ததுங்கிறத விஷயம் தான். கடைசியில் எங்க வந்து நிக்குன்னு பாத்தீங்கன்னா, ராம்தாஸ் செய்த முக்கியமான தவறு என்று பாத்தீங்கன்னா, டாக்டர் செய்த தவறு என்று பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். அதாவது என் குடும்பத்துல யாரும் வரமாட்டாங்க, நானும் ஒரு பதவிக்கு ஆசைப்பட மாட்டேன்லாம் சொன்னார் இல்லையா. அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதனால் மட்டும்தான் இன்றைக்கு வந்து இந்த அவலம் வந்து அவர் வந்து நேர வேண்டிய இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள், இந்த அவமானங்கள் எல்லாம் அவர் கூடிய இடம் வந்து இன்னைக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா, இது அவருடைய மகனாலதான், குடும்பத்தை வந்து உள்ள கொண்டு வந்ததுனாலதான், அதுவும் தகுதியற்ற ஒரு நபரை வந்து உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சதுனாலதான். இது நான் ஏங்க இதுல திமுகல பாருங்களேன், 45 வருஷம் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு வயதான முதிர்ச்சியில் வந்து பல விஷயங்களை வந்து அவர் வந்து தூங்கி போறாரு, ஸ்டேஜ்லேயே தூங்கி போறாரு. அந்த தருணத்தில் கூட அவரை எதிர்த்து பேசவோ இல்லை என்றால் அவருடைய இச்சைக்கு எதிராக பயணிக்கவோ ஒருபோதும் வந்து நினைக்காத ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அதுவும் ஒரு உதாரணமானதாக இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி வந்து இருக்க வேண்டும் என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணமானதான் இருக்கிறது. அப்போ கட்சி வந்து எப்படி துரிதமாக நடத்த வேண்டும் பாத்தீங்கன்னா, அதுக்கு வேற வழிகள் இருக்கிறது. அது மு.க. ஸ்டாலின் பல வருடங்களாக செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப ஏறத்தாலும் அதே மாதிரி இவர் செய்துட்டு போயிருக்கலாம். ஒரு பெரியவரை வந்து 87 வயசாக பெரியவரை வந்து இந்த அளவுக்கு இன்னலுக்கு ஆளாக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உங்களுக்கு அவ்வளவுதானா? உங்களுக்கு கடைசியில வந்து பதவி தானா? நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல வந்து நான் சற்றே மாறுபடுகிறேன். முகுந்தன் தான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், நான் மாறுபடுகிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை அன்புமணியினுடைய அதிகார மோகம், அதாவது எம்பியா இருக்க வேண்டும் என்ற அந்த இச்சையினுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்ததாக நான் காண்கிறேனே தவிர, நிச்சயமாக இந்த முகுந்தன் வந்து ஆழம் பார்க்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். சார், அப்போ வந்து ராமதாஸோட பார்வை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாமே சேர்ந்து இந்த கட்சியை வழிநடத்தலான்னு ஒரு பார்வை இருக்கும்போது, அன்புமணி வந்து இல்ல வேண்டாம், என்னோட குடும்ப கட்சியாவே இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாமா சார்? இதை என்னோட குடும்பமே இந்த கட்சிக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து தான் இந்த ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கும் வந்து அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு வந்து இப்ப கம்யூனிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் தமிழ் நடக்குது. நம்ம ஓப்பனா பேசலாம். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்பது ஏறத்தாழ ஒரு கவுண்டர் கட்சியாக மாறிவிட்டது. அதனாலதான் இப்ப வந்து ஒரு முக்கோத்தோழர் சேர்ந்த ஒருத்தர் வந்து பாஜக தலைவராக வைத்திருக்கிறார். அது எல்லாமே செட் ஆகி வர்ற ஒரு விஷயமா இருக்கிறது. திமுக தான் ஓரளவுக்கு வந்து ஒரு என்ன பண்றது, பேன் கேஸ்ட் கட்சியாக இன்னைக்கு வந்து காணப்படுகிறது, தோற்றத்தில் ஆட்சி காணப்படுகிறது. பாமகவனுடைய ரெலவன்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த ஜாதி ஸ்பிரிட் வந்து ஓங்கி இருக்கிறதுக்கு காரணம் தான். பாமக என்பது ஒரு கட்சி, ஒரு ஜாதியினுடைய ஜாதி கூட பயணிக்கூட ஒரு கட்சியாக தான் இருக்கிறது. அதை தாண்டி பாமகனுடைய கேட்ச்மெண்டே கிடையாது. 2016 நம்ம அனைவரும் பார்த்த விஷயமாக தான் இருக்கிறது. அப்போ அன்புமணி வந்து அந்த அளவுக்கு தவறு செய்திருக்கிறார். அதாவது ஒரு இமேஜை மாற்ற முயன்றார். நல்ல முயற்சி என்று தான் நான் சொல்லுவேன், அதை செய்ய வேண்டிய முயற்சி என்று சொல்லுவேன். ஆனால் வந்து ஒரு பாலிட்டிஷியனாக நீங்க பார்க்கும்போது, அனலிஸ்டாக நான் சொல்லலாம், சூப்பரா இருக்குங்க, இது வந்து உங்க ஜாதியை விட்டு போட்டு நீங்க வந்து எல்லா தமிழர்களுக்குமான கட்சியாக மாற போறீங்க, எல்லாம் நான் வந்து எனக்கு பேசுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனால் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகல இல்லையா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆனாலும் சரி, அது ஒரு அரசியல்வாதிக்கு தெரிஞ்சிருக்கணும் சொல்றேன். அப்ப 2016 முதிர்ச்சி கிடையாது, 2025 முதிர்ச்சி கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அவரை தூக்கி போட வேண்டிய காலம் அதிகமா கடந்து விட்டதாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்த தலைமைக்கு தான் நிச்சயமாக பாமக முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்கோர்ஸ் ராமதாஸுக்கு வந்து வயசாகிவிட்டது, அன்புமணிக்கு வந்து அந்த ஆற்றல் கிடையாது தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சார், 2014 பாமக மாநில கட்சிக்கான அந்தஸ்து வந்து இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பல தேர்தல்கள் வந்து கட்சிக்கு தோல்வி தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல் குரூஷியலாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மோதல் என்பது கட்சிக்கு எந்த வகையான பாதிப்பை ஏற்படுத்தும்? அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலுக்கு எப்படி இது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இல்லை, பாமகவை பொறுத்தவரை டைம் இருக்குது, ஜனவரி மட்டும் டைம் இருக்கிறது. அதுக்குள்ளால உங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து ரெடியா இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கூட்டணியில் பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நான் காண்கிறேன். அப்போ அதுக்குள்ளால உங்க பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு தான். இப்ப புது தலைவர் வரதானாலும் சரி, இல்ல அன்புமணி அனுசரிச்சு போறதானாலும் சரி, இதெல்லாம் வந்து ஜனவரிக்குள்ளால் முடிக்க வேண்டும். பாமகவை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து அவர் பாஜக கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள். ராமதாஸ் இன்னைக்கு சொல்றாரு இந்த மாதிரி வற்புறுத்தி சேர்ந்த கூட்டணி என்று. அது என்ன கூட்டணி ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து அந்த கூட்டணியில் மட்டும்தான் இப்ப இடம் இருக்கும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப வந்து வேற வழி கிடையாது.
அவர்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு வந்து அந்த இடத்துக்கு எட்டக்க கூட இன்னைக்கு வந்து உங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்க வந்து சரி செய்ய வேண்டும். கட்சியில் இருக்கிற பிரச்சனை சரி செய்ய வேண்டும் என்றால் அது இன்றைக்கே வந்து ஜி.கே. மணி போன்றவர்கள் அவர்கள் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து விட்டார்கள். முன்னாடியே வந்து இதே விஷயங்கள் தான் ஜி.கே. மணி தான் போய் பேசுறது, அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் தான் போய் பேசுறது எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இனி அதை தாண்டி ஒரு சொல்யூஷன் இருக்கான்ற பாத்தீங்கன்னா அது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா கட்சிக்குள்ளால் ஒரு ஃபேஸே கிடையாது. இப்ப ஒரு புதுமுகத்தை நீங்க வந்து அறிமுகம் செய்து விட்டு அவர்கள் வந்து கட்சியை நடத்த வேண்டும் பார்த்தா நிச்சயமாக நடக்காது. வன்னியர்களுடைய கட்சி ஒரு 1 year ஃபேஸ் தான் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு நபர் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து இந்த அன்சர்டனிட்டி நீடிக்க நீடிக்க என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய கட்சி நிச்சயமாக இங்க இருக்கின்ற நபர்களை ஈர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. வேற யாரையுமே நான் குறிப்பிட மாட்டேன். ஏனென்றால் புதிதாக அந்த களத்துக்கு வந்தது ஒரே ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது, விஜயனுடைய கட்சி மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அதனால் அவர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும் என்று இருக்கிறது. நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் பக்கம் யாரும் போவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பாஜக பக்கம் சிலர் போகலாம், அதாவது தலைவர்கள் மட்டத்தில் வந்து நிச்சயமாக பிஜேபி பக்கம் போகக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கு. சார், இப்ப அடுத்த மாதம் ராஜ்யசபா தேர்தல் நடக்க போது தமிழ்நாட்டில் ஒரு 6 இடங்களுக்கு அந்த தேர்தல் நடக்கிற சமயத்தில் பாமகவிடம் 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா சார்? இப்போ அந்த 5 எம்எல்ஏக்கள் வந்து யார் பேச்சை கேட்கிற அந்த குழப்பம் இருக்குல்ல, அன்புமணி சொல்ற மாதிரி அவங்க பேச்சை கேட்டு வாக்களிக்கிறதா, இல்ல ராமதாஸ் சொல்ற மாதிரி அப்படி செயல்படுறதா? ஏன்னா அந்த குழப்பம் என்பது நிர்வாகிகள் மத்தியில் நிறைய இருக்கு. ஆனா அந்த ராஜ்யசபா தேர்தல் நெருங்குற சமயத்தில் அந்த பாமக எம்எல்ஏக்கள் யாரு சொல்ற மாதிரி வாக்களிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது, தேர்தலை புறக்கணிக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அன்புமணி இந்த வாட்டி போட்டி போட மாட்டார், அதனால வந்து தேர்தலை புறக்கணிக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பல குழப்பங்களுக்கு என்னதான் ஒரு பதிலா இருக்கும், என்னதான் தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, என்னை பொறுத்தவரை இந்த 5 பேர் தான் இப்போதைக்கு இந்த கட்சிக்கு ஒரு பிரஷர் குரூப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த 5 பேருடைய வாக்கு முக்கியம். இல்லை என்றால் இப்போ அதிமுகவில் 2வது ஒரு நபர் வந்து போட்டி இருந்தால் தேர்ந்தெடுக்கப்படுறது கஷ்டமாகிவிடும். அப்போ அப்படி ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் அது முக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த 5 பேர் இப்படி இப்போவே சேர்ந்து அவர்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நாங்கள் வந்து இன்னாருடைய சொல் பேச்சுக்கு நிற்க போறோம், இல்லை என்றால் நாங்கள் வந்து ஒன்றாக இந்த கட்சிக்கு வாக்களிக்க போறோம் என்ற அந்த நிலைமையை வந்து அவர்கள் வந்து தெளிவாக்கினால் அது பாமகவை பொறுத்தவரை அது ஒரு நல்ல நீக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவங்க ஒரு பிரஷர் குரூப்பாக இப்போ வந்து செயல்பட வேண்டும். அதாவது அதிமுக டிசிஷனுக்கு இன்னும் டைம் இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவருக்கு உள்ளால இருக்கின்ற பிரச்சனைகள், அந்த உள்ளால இருக்கின்ற பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கிறது என்று இருக்கிறது. இப்ப 4 ஓட்டு கிடையாது, இந்த பக்கம் 62 ஓட்டு தான் இருக்கிறது. அப்ப அந்த 62 ஓட்டு இருக்கின்ற தருணத்தில் வந்து எப்படி செய்ய முடியும் தான். அது எடப்பாடி வந்து மு.க. ஸ்டாலின் கிட்ட பேசுறதுக்கு முன்னால இவர்கள் ஒரு பிரஷர் குரூப்பாக செயல்பட்டு அவர்கள் வந்து 2 தலைவர்களையும் வந்து வலியுறுத்த வேண்டும். அதாவது நீங்க ஒன்றாக இருந்தா தான் கட்சி இருக்குன்ற அந்த விஷயத்த வந்து இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப வேற ஒரு 3வது ஒரு தலைவர் நமக்கு தோன்ற மாட்டேங்கிறாரு, தெரிய மாட்டேங்கிறாரு. அப்போ இவர்கள் இருந்துதான் ஒரு தலைவர் தேவைப்படுகிறது. ஒன்னும் இவரை ராமதாஸ் இருக்கலாம், இல்லை என்றால் அன்புமணியா இருக்கலாம். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக இவர்கள் வந்து இந்த இப்பயே பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த 5 பேர் வந்து ஒரு பிரஷர் குரூப்பாக ஏற்கனவே செயல்பட்டு வேண்டும். அது ஏன் பண்ணவில்லைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் அவர்களை தாண்டி இன்னொரு சொல்யூஷன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. சார், இப்போ அந்த அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கக்கூடிய மோதலுக்கு பின்னாடி பாஜக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் பேசப்படுது சார். ஏன்னா பாஜகவோட அரசியலே வந்து நமக்கு பார்த்துட்டே இருக்கும். பல மாநிலங்களில் பல கட்சிகளை உடைச்சு தான் அரசியல் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்க்குறோம், இப்போ அதிமுகவும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கூட அன்புமணிக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு. பாஜக தான் அன்புமணி இயக்கி கட்சியை வந்து உடைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அன்புமணி தலைமையிலனா ராமதாஸ் நேதிக்கே சொன்னது போல பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தான் சொன்னாருன்னு சொல்றாங்க. அதனால வந்து அன்புமணியை மட்டும் விலக்கி இன்னொரு புதிய கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பாஜக பின்னாடி இருந்து ஈக்கிறதா சொல்றாங்க சார். சார், பாஜகவோட ரோல் என்னவா இருக்கு சார் இதுல? இல்ல, நாம அன்புமணி தரப்புல இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதாகத்தான் காண வேண்டியது இருக்குது. ஏனென்றால் அன்புமணியை பொறுத்தவரை அன்புமணிக்கு வந்து எம்பி ஆக வேண்டும், அதை விட அந்த கேஸுகள் வந்து முடிக்க வேண்டும், 2வது வந்து எம்பி ஆக வேண்டும். இது 2 விஷயங்கள் தான் அவரை பொறுத்தவரை முக்கியமா இருக்கிறது. கட்சி எக்கேடக்கிட்டு போயிட்டோம்ன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவருக்கு. இல்லைன்னா அவருடைய வைஃபுக்கு ஒரு சீட் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அது என்னங்க, அது குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சீட் கொடுக்க வேண்டுமான்ற கேள்வி நிச்சயமா இருக்குது இல்லையா? அது வேற எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு யாருக்குமே சீட் கிடையாது. வைஃப் எந்த அளவுக்கு வேலை பண்ணியிருக்காங்க கட்சியில, இந்த கேள்வி எல்லாம் வரும் இல்லையா? அந்த கேள்வியில் இன்னைக்கு வன்னிய மக்களுக்குள்ளே இருக்கின்ற விஷயமாக தான் இருக்குது. அப்ப இவரை பொறுத்தவரை அந்த சிபிஐ கேஸ், இவருக்கு எதிராக இருக்கின்ற சிபிஐ கேஸ் வந்து தாராளமாக துரிதப்பட்டு நடத்தலாம். இவர் தவறு செய்தவர் என்று அப்பனே வந்து ஒத்துக்கொள்ற ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த ஒரு தருணத்தில் வந்து அவர் அப்ப என்ன சொல்லலன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஊழல்வாதி என்று சொல்லவில்லை, அவ்வளவு தவிர பாக்கி எல்லாமே சொல்லிவிட்டார். அப்ப அந்த கேஸை வந்து முடிக்க வேணும், அதுதான் பயம். யாருக்கும் ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த மனநிலை கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவருக்கும் கிடையாது என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது.
அப்ப அந்த ஜெயில் போறதை எப்படி தவிர்க்கலாம்? அது பாஜக கூட தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அவர்கள் அது ஒரு பெரிய ஒரு கேரக்டரிஸ்டிக் வச்சு கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ வந்து என் கூட இருக்கலன்னா ஜெயிலுக்கு போயிருவேங்கிறது. அது தமிழகத்துக்கு வந்து சசிகலாவுடைய கேஸ் வந்து மிக தெளிவாக உணர்த்தி விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அவர்கள் வந்து எவ்வளவு துரிதமாக எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னு நாம் பார்க்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவதாக இவரை பொறுத்தவரை இப்போ வந்து எம்பியா இருக்கிறார், மறுபடியும் எம்பி ஆக வேண்டும். மறுபடியும் எப்படி எம்பி ஆக முடியும்? வேற வழியே கிடையாது. பேக்டோர் மட்டும்தான், ராஜ்யசபா மட்டும்தான், ரூட் மட்டும்தான் அவருக்கு வந்து ஓப்பனா இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு காரணங்களுக்காக அவர் கட்சி அடகு வச்சாலோ இல்லை என்றால் கட்சியை வந்து என்ன செய்ய பாஜக கேட்டாலும் அவர் வந்து செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் என்றதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. சார், ராமதாஸ்க்கு வந்து அதிமுக கூட்டணி சேரணும்னு தான் ஆசையா இருந்திருக்கு. ஆனா இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ராமதாஸ் அவரோட எண்ணப்படி அதிமுக கூட போனாலும் பாஜக கூட போன மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பாஜகவோட மீண்டும் கூட்டணி வைக்க வேண்டாம். இப்போ ராமதாஸ் தான் தலைவராக இருக்காரு சமயத்தில் ராமதாஸ் கீழே அன்புமணி ஏதோ சேர்ந்து வந்துட்டாருனாலுமே ராமதாஸோட பார்வையின் பொறுத்து அதிமுகவோட போனால் பாஜக கூட போன மாதிரி தான். அதனால கூட்டணியே வேண்டாம், தனித்து போட்டி போடலான்ற ஒரு முடிவுக்கு பாமக வர முடியுமா சார் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில்? இல்ல, பாமகவை பொறுத்தவரை அவங்க ரெண்டு பேரும் கொள்கையெல்லாம் பேசக்கூடாதுங்க, அதெல்லாம் தப்பு. அவர்களுக்கும் கொள்கைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஆனால் இவரு ராமதாஸினுடைய கணக்கு என்று பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக இருந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதுல அந்த கூட்டணியில் பாஜக இருந்தாலோ இல்லைன்னா பாஜக போய் சேர்ந்தாலும் அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு கம்மியா இருது. ஏனென்றால் உடனடியாக சிறுபான்மையர் எல்லாருமே சேர்ந்து அந்த பக்கம் போயிடுவாங்க. யார் ஆப்போசிட் கேண்டிடேட் இருக்காங்கன்னா அங்க போய் போட்டுருவாங்க. வேற ஒன்றும் கிடையாது. பாஜக மேல அவ்வளவு வெறுப்பு, அவ்வளவு கோபம், அவ்வளவு துவேஷம் இருக்கிறது மைனாரிட்டி மக்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. சோஃபியா குரேஷினுடைய அந்த கேஸ்லோட பார்த்தோம். அதாவது இந்தியாவுக்காக யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு ஒரு கர்னல் வந்து இந்தியாவினுடைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறார். அந்த பெண்மணியை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய சம்பந்தப்படுத்தி ஒரு அமைச்சர் பேசுகிறார். மத்திய பிரதேசத்துல ஒரு அமைச்சர் பேசுகிறார். இன்று வரை அவருக்கு எதிராக ஆக்ஷன் கிடையாதுங்க. இன்று கூட அவர் அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்று கூட அவர் எஃப்ஐஆர் ஏனோ தானு போட்டாங்க. அது ஹைகோர்ட் வந்து அதுக்கே கண்டனம் தெரிவிக்கிறது. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாரும் ஒண்ணு எடுக்கவே கிடையாது. அது மறுபடியும் ஹைகோர்ட் வந்து. அதாவது சிறுபான்மையினரை பொறுத்தவரை பாஜக செய்கின்ற இன்னல்கள் வந்து அனைவரும், அது சின்ன பிரச்சனை வந்து இன்னைக்கு நடந்தால் கூட உலகம் என்றும் எம்பாடும் தெரியக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு பாஜக வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஏன்னா இவர்களுக்கு வந்து ஒரு மைனாரிட்டியை வந்து ஒடுக்கி விட்டு இல்லைன்னா அடக்கி விட்டு அடித்து விட்டு வந்து அப்படியே நகரக்கூடிய அந்த மனப்பான்மையே கிடையாது. இதை அடிச்சோன்னு உலகத்துக்கு தெரிவிக்கணும். அப்பதான் ஹிந்து மக்கள் வந்து ஒன்றா திரள்வார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் வந்து இவர்களே தான் பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. அது வந்து அடுத்த மக்கள் வந்து எடுத்து பார்க்கிறாங்க. அப்போ மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து மைனாரிட்டி ஒரு ஓட் பேங்காக கன்வெர்ட் பண்ணப்படுகிறது. அந்த மைனாரிட்டி அப்படியே வந்து இன்னொரு சொலையாக இன்னொரு இடத்துக்கு போகும். இதுதான் ராமதாஸுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், ராமதாஸுக்கும் தெரியும். அப்ப அதனாலதான் பாஜக வேண்டாம் சொல்றதை தவிர அது கொள்கை அடிப்படையில் கிடையாது. அப்படி இருந்தால் கூட அவரை பொறுத்தவரை அதிமுக என்பது ஒரு நிச்சயமாக அடுத்த தேர்தலுக்கு ஒரு ஹோப் இருக்கிற ஒரு கட்சியா இருக்கிறது. அந்த ஹோப் இருக்கிற கட்சி கூட நிக்க வேண்டுமா இல்ல இப்ப பாஜக சொல் பேச்சில் நிக்க வேண்டுமா என்ற கேள்விதான் இருக்கிறது. அவரை பொறுத்தவரை அது தேவையில்லை என்று காண்கிறார். அவரை பொறுத்தவரை ஒருவேளை ஜனவரியிலயோ பிப்ரவரியிலயோ வந்து இந்த கூட்டணியை முறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு கூட பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் அவர் எடுப்பாரு. இப்ப கமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைப்பார். சார், நேற்றைக்கே ராமதாஸ் வந்து இந்த மோதலுக்கு என்ன தீர்வு சொன்னார் அப்படின்னா, அன்புமணி செயல் தலைவராக செயல்படுற மாதிரி உத்தரவாதம் கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்வை சொல்லியிருந்தாரு. இப்போ இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு அன்புமணி வந்து ஆலோசனை பண்ண போறதா செய்திகள் வருது சார். இப்போ பத்திரிகையாளராக உங்களோட பார்வையில கேட்கிறேன், அன்புமணி ராமதாஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, என்னை பொறுத்தவரை இது ஒரு ஃபியூடல் கட்சிங்க, காஸ்ட் பேஸ்ட் ஃபியூடல் பார்ட்டி. நீங்க மகன் வந்து அப்பங்கிட்ட சரண்டர் ஆகத்தான் வேணும், இல்லை என்றால் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அந்த கம்யூனிட்டி ஒத்துக்கொள்ளாது. கட்சி உங்ககிட்ட இருக்கலாம், கட்சியில இருக்கின்ற நான் பார்த்தோம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து அன்புமணியோடு தான் இருக்கிறார்கள், அது மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஆனால் வாக்காளர்கள், வன்னிய வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து ராமதாஸ் கூட இருக்கிறாருன்றதுதான் என்னுடைய ஒரு ரீடிங்கா இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில வந்து ஏன் கட்சியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் இவரோட இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் ஃபியூச்சர், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ மேக்சிமம் வந்து எந்த அளவுக்கு செயல்பட முடியும், இனி ஒருவேளை செயல் தலைவராக கூட அடுத்து நியமிக்கப்படலாம் என்று நான் கருதுகிறேன். என்னதான் இருந்தாலும் திமுக நடந்த அதே விஷயம் தானே. இப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு, ஒரு வயசுக்கு பிறகு உங்களால வந்து அந்த அளவுக்கு செயல்பட முடியாது, அது உண்மையா தான் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பூரா வந்து இன்னைக்கு வந்து அன்புமணியோடு நிற்கிறார்கள். இப்ப ராமதாஸுக்கு இதே ஒரு 79 வயசா இருந்தா நிச்சயமா எல்லாருமே ராமதாஸ் கூட தான் நின்றுப்பார்கள். அப்ப அந்த அளவுக்கு நாம் வந்து அதை வந்து அறிந்து கொண்டு இப்ப நாளைக்கே வந்து ராமதாஸுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறான்னு வைக்கிறீங்க, அப்ப மக்கள் பூரா யாரு கூட நிற்பாங்க? எல்லாருமே ராமதாஸ் கூட தான் நிற்பாங்க. மகனை தான் படிப்பார்கள்.
அது நீங்க ஒரு சாதாரண ஃபேமிலியில இருந்து ஆரம்பிச்சு அரசியல் ஃபேமிலியானாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சட்டம் நடக்கிற ஃபேமிலியானாலும் சரி, எல்லா ஃபேமிலியுமே வந்து இப்படி ஒரு சண்டை நடந்து விட்டால் மகனுடைய தவறாகத்தான் கூறுவார்கள். என்னங்க அது பெரியவருங்க, நீங்க மன்னிச்சு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன எத்தனை காலம் இருக்க போகுது அவருக்கு என்ற அந்த மாதிரி பேச்சுகள் கூட வரும். அப்போ என்னை பொறுத்தளவுல வந்து வேற வழி கிடையாது. அன்புமணி வந்து நிச்சயமாக மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர்கிட்ட போய் சந்தித்து ஒரு புகைப்படத்துக்கு ஆனா வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு இடம் தான் அவருக்கு இருக்கிறது. வேற இடமே கிடையாது. வேற மனோரபிலிட்டி கிடையாதுங்க இதுல. அவர் வந்து நிச்சயமாக இந்த ஒரே ஒரு பாதை தான். அப்பங்கிட்ட போய் சரண்டர் ஆக மட்டும்தான் பாதை. சார், இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்போ தந்தையை எதிர்த்தால் இத்தனை எதிர்ப்புகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சே அன்புமணி தப்பு பண்ணி இருக்கிறதா சொல்றீங்களா சார்? நிச்சயமாங்க. என்ன செஞ்சுட்டு ஒரு கட்சிக்கு வந்தாரு, என்ன செஞ்சுட்டு யூனியன் மினிஸ்டர் ஆனாரு? மிதப்பு தானே. அப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து எடுத்து வாரி வாரி கொடுத்து தானே இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து இது எல்லாமே எளிதில் வந்த ஒரு நபருக்கு, இது ஒரு கலைஞருக்கோ ஒரு மு க ஸ்டாலினுக்கோ வந்து இந்த பிரச்சனையே கிடையாது. என்றால் கஷ்டப்பட்டு வந்த நபர்களா இருக்கிறாரு. மகனா இருந்தா கூட மு க ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து கலைஞர்கிட்ட அவருடைய அந்த அனுமதியோடு அவருடைய அந்த அந்த அவர் ஏதோ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் போற மாதிரி போட்டுட்டு இருந்தாரு. அதன் பிறகுதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறே தவிர ஒண்ணுமே எடுத்து வாரி வழங்கி கொடுக்கவில்லை. எம்எல்ஏ போஸ்ட் ஒரு முறை வந்து தோற்று விடுகிறார். அனைவருக்கும் தெரிஞ்சுதான் நாங்க நிக்க வைக்கிறாங்க, 1000 நிக்க வைக்கிறாங்க. அது அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. இங்க எல்லாமே வந்து ஏதோ அப்பா வந்து ரோட் போட்டே போறாரு, பின்னால பிரஷர்ல வந்து மகன் வந்து வளம் வந்து கொண்டே இருக்கிற அந்த அளவுக்கு தான் அன்புமணி வந்து கொண்டிருந்தார். அப்போ அதை தாண்டி ஒரு வாழ்க்கை என்று பாத்தீங்கன்னா, இல்லை என்றால் ஒரு விஷயம் என்று பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த அன்புமணி கிட்ட இருந்தா வர வேண்டுமே தவிர நிச்சயமாக ராமதாஸ் வராது, வர வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க அப்பா கிட்ட சரண்டர் ஆக தவிர வேற வழி இல்லை. ரைட் சார், பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். பாமகவோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, 2 பேரும் எப்போ இணைந்து வர போறாங்க, அன்புமணி எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்துக்கும் கருத்து ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.